டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவு 28 மீட்டர் எனில் அதன் பரப்பளவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்முடைய அகாடமியில கிளாஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு இப்போ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான புத்தகம் 2026 எடிஷனுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான புத்தகம் இலவசமாக வழங்கப்படும். கொஸ்டின்ல சதுரத்தின் சுற்றளவு 28 மீட்டர் அதன் பரப்பளவை கண்டுபிடிக்கிறாங்க. சதுரத்தின் சுற்றளவு அதுக்கு என்ன ஃபார்முலா 4a. அப்போ 4a is equal to 28. அப்போ a என்ன வரும்? ஸோ இந்த 4 இந்த பக்கம் வகுத்துல வரும். அப்ப 28 4 கேன்சல் பண்ணா 7ன்னு வரும். நெக்ஸ்ட் பரப்பளவு சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா a ஸ்கொயர். ஸோ அப்ப a அப்படிங்கிறது 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 சதுர மீட்டர். அதன் பரப்பளவு 49 சதுர மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவு 56 மீட்டர் அதன் பரப்பளவை கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சமம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க.